30வது ஆனிவர்சரிய கொண்டாடுறதுக்கு உதய பெருமாள் குடும்பம் தயாராகிறாங்க. உதய பெருமாள் கேட்கிறாரு அயலி கிட்ட, சிவா எங்கம்மா, என்ன விஷயமாமா? அயலி, சிவா என் பையன்கிற உண்மைய நான் சொல்ல போறேன். உதய பெருமாள் சொல்ல சொல்ல அயலி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உதய பெருமாளும் செல்வ நாயகியும் மேடையில உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. இந்திராணி சொல்றாங்க, ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி சித்தி, சித்தப்பா. அயலி சிவாவுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பைரவி பூ வாங்கிக்கிட்டு இருக்காங்க. வர்மாவோட ஆளுக ஏடின்னு நினைச்சு பைரவிய கடத்திக்கிட்டு போறாங்க ஜீப்ல. வர்மா முன்னாடி அவரு ஏடின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க பைரவி முட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க, கட்டி போட்டு வச்சிருக்காங்க கைய. வர்மா அவங்க நெத்தி போட்டுல துப்பாக்கிய வச்சுக்கிட்டு இருக்காரு. சிவா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வர்மாவோட ஆளுக சிவாவை பார்த்த உடனே பின்னாடி நின்னுக்கிட்டு ராட வச்சு அடிக்கிறாங்க. சிவா வலி தாங்க முடியாம விழுந்துடுறாரு. பைரவி சொல்றாங்க வர்மா கிட்ட, நான் ஏடி யாருன்னு சொன்னாலும் கொல்லுவ, சொல்லலாட்டியும் கொல்லுவ. வர்மா வச்சிருக்க கத்திய பைரவி புடுங்குறாங்க. வர்மா எதிர்பார்க்காதப்ப அவங்க கழுத்தை அறுத்துக்கிட்டு செத்துடுறாங்க. சிவா போன்ல அயலி கிட்ட சொல்றாங்க, வர்மா என்னைய கடத்தி வச்சிருக்கான் சொல்லிட்டு மயக்கமாயிடுறாரு. வர்மா சிவாவை கட்டி போட்டு விசாரிக்கிறாரு. அயலி அந்த இடத்துக்கு துப்பாக்கியோட வந்திருக்காங்க. முகத்துல மாஸ்க போட்டுக்கிட்டு, நாளை சந்திப்போம்.